என் பெயர் என் பெயரை சொல்வதில் இப்போது என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது? என் அடையாளம், என் உலகம், என் சுவாசம் எல்லாமே அவன்தான். என் ரயான். நானும் ரயானும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் கல்யாணம் முடிந்து 1 வருடம் ஆகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது கவிதை போலதான் நகர்ந்தது. அவன் என் மீது வைத்திருந்த காதல் அளவிட முடியாதது. ஒரு நாள் இரவு நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். அப்போ அவன் திடீர்னு என் கண்ண பார்த்து, செல்லம், உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு வார்த்தையால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னான். எனக்கு சிரிப்பு தாங்கல. ஆமா, நீங்க வார்த்தையில சொல்லிட்டாலும் நாங்க நம்பிடுவோம். நாங்க எல்லாம் செயல்ல காட்டினாதான் நம்புவோம் அப்படின்னு நான் கிண்டலா சொன்னேன். அப்போ அவன் ஒரு சின்ன சிரிப்போட, அப்போ நம்ம காதலோட அடையாளமா, நம்ம அன்போட சாட்சியா ஒரு குழந்தைய பெத்துக்கலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருந்துச்சு. நானே இத பத்தி உன்கிட்ட எப்ப பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2-3 வருஷம் ஆகட்டும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு ஓகேனா எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன் தனக்குன்னு ஒரு குழந்தை வந்தா என்னென்ன பேர் வைக்கலான்னு எழுதி வச்சிருந்த ஒரு டைரியே எடுத்து காட்டினான். அத பாக்கும்போதே என் கண்ல தண்ணி வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு மேல அவன் இவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு அப்போதான் எனக்கு முழுசா புரிஞ்சது. சரி, 1 மாசம் போகட்டும், கண்டிப்பா நாம ஒரு குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம். அன்னைக்கு நைட்டு நாங்க பார்த்த கனவுகள், திட்டமிட்ட எதிர்காலம் எல்லாமே எவ்வளவு அழகானது தெரியுமா? ஆனா விதி என் வாழ்க்கையில அவ்வளவு கொடூரமா விளையாடும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நாங்க குழந்தை பெத்துக்கலான்னு முடிவு பண்ணி சரியா 1 மாசம் ஆகப் போகுது. அந்த நேரத்துல ஒரு கோர விபத்து. என் ரயான், என் உசுரு, என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டான். என் உலகமே இருட்டிடுச்சு. ஒரு செகண்ட்ல என் வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. அவன் இல்லாத இந்த வீட்ல ஒவ்வொரு செங்கலும் என்ன வதைக்குது. பகல் இரவு எதுவுமே எனக்கு தெரியல. சரியா சாப்பிடுறதில்ல, தூக்கம்னா என்னன்னே மறந்து போச்சு. அவனோட சட்டையிடல கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுவுறது மட்டும்தான் என் வேலையா இருந்துச்சு. ஏண்டா என்னை விட்டுட்டு போன? என்னை யாரு பாத்துப்பா? உனக்காக ஒரு குழந்தைய பெத்துக்கலான்னு நினைச்சனே, அதுக்குள்ள ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு கதறி அழுதேன். அந்த டைரிய பாக்கும்போதெல்லாம் என் நெஞ்சே வெடிச்சுடும் போல வலிக்கும். இந்த மாதிரி நான் பைத்தியம் பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். யார் அதுன்னு பார்த்தா கிறிஸ். கிறிஸ் வேற யாரும் இல்ல, என் கணவன் ரயானோட உடன்பிறந்த தம்பி. அவங்களும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதாவது ரயானும் கிறிஸும் பாக்குறதுக்கு அச்சசலா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தான். அண்ணி, தயவு செஞ்சு உங்களை நீங்க வருத்திக்காதீங்க. அண்ணன் இறந்தது எனக்கும் பெரிய வலிதான். ஆனா நீங்க இப்படி சாப்பிடாம அழுதிக்கிட்டே இருந்தா அவனோட ஆன்மா எப்படி சாந்தி அடையும்? உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க, நான் எப்பவும் துணையா இருப்பேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனா நான் எந்த மெசேஜுக்கும் பதில் சொல்லல. எனக்கு யார பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் என் ரயானோட ஞாபகம்தான் வந்துச்சு. சில நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு கட்டத்துல சரி, கிறிஸ ஒரு தடவை சந்திச்சு பேசலாம், பாவம் அவனும் எவரவோ மெசேஜ் பண்றான் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் அவனை பார்க்க அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். வாசல்ல நின்னுகிட்டு தயங்கி தயங்கி கதவு தட்டினேன். ரொம்ப நேரமா கதவு திறக்கல. சரி, அவன் வீட்ல இல்ல போல, நாம கிளம்பலாம் அப்படின்னு நான் திரும்பும்போது கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். என் இதயமே ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு. முன்னாடி நின்னது ரயானா இல்ல கிறிஸ்ஸான்னு எனக்கு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா அவன் அச்சசலா என் புருஷன் மாதிரியே நின்னான். ஆனா அவனோட ஹேர் ஸ்டைல் மட்டும் மாறி இருந்துச்சு. என் புருஷன் முடி கொஞ்சம் நீளமா வச்சிருப்பான். ஆனா கிறிஸ் முடிய ரொம்ப ஷார்ட்டா வெட்டியிருந்தான். கிறிஸ், என்னாச்சு உன் முடிக்கு? ஏன் இப்படி வெட்டிட்ட அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன். அதுக்கு அவன், உள்ள வாங்க அண்ணி, சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டான். நாங்க 2 பேரும் சோஃபாவுல உட்கார்ந்தோம். அவ ரொம்ப அமைதியா பேச ஆரம்பிச்சான். அண்ணி, உங்களுக்கு தெரியும் நான் ரயான் மாதிரியே இருப்பேன்னு. நான் பழைய ஹேர் ஸ்டைல்லையே உங்களை வந்து பார்த்தா உங்களுக்கு ரயானை பாக்குற மாதிரியே இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் அதிக வலிய கொடுக்கும். அதனாலதான் எனக்கே என் முடிய வெட்ட பிடிக்கலனாலும் உங்களுக்காக உங்க வலி கொஞ்சம் குறையணும்னு தான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஏன் தனியா இருக்கீங்க அப்படின்னு அக்கறையா கேட்டான். எனக்கு அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நாங்க காதலிச்சப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்களை அவ்வளவா பிடிக்கல. ஆனா ரயான் எனக்காக எல்லாரையும் எதிர்த்து நின்னான்னு எனக்கு தெரியும். ஆனா கிறிஸ் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருந்தான். கிறிஸ், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நான் கேக்குறத தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு நான் மெதுவா வார்த்தைகளை தேடினேன். என்ன அண்ணி, சொல்லுங்க, அண்ணன் இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான் கிறிஸ். எனக்கு ஒரு குழந்தை வேணும் கிறிஸ்
அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் அவன் முகம் மாறியது. எனக்கும் ரேயானுக்கும் இருந்த கடைசி ஆசை அதுதான். நாங்க ஒரு குழந்தைய பெத்துக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்குள்ள அவன் என்னை விட்டு போயிட்டான். ஆனா அவனோட ஆசைய நான் நிறைவேற்றியே ஆகணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும் என்றேன். கிறிஸ் ரொம்ப குழப்பமா என்ன பார்த்தான். அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எப்படி? கிறிஸ், நீயும் ரேயானும் உருவத்துல மட்டும் ஒன்னில்ல. உங்க 2 பேரோட டிஎன்ஏவும் ஒன்னுதான். மரபணு ரீதியா நீங்க 2 பேரும் ஒன்னுதான். உன் விந்து மூலமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது என் ரேயானோட குழந்தை மாதிரியே தான் இருக்கும். அவனோட அதே ஜீன் தான் அந்த குழந்தைக்கும் இருக்கும். ப்ளீஸ் கிறிஸ் என்று நான் கெஞ்சினேன். கிறிஸ் ரொம்ப பயந்துட்டான். அண்ணி, இது ரொம்ப தப்பான விஷயமா படுது. சரி, உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அண்ணனோட ஆசைய நிறைவேற்றணும்னா நாம ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போலாம். அங்க போய் நான் என் விந்தணுக்களை தானமா கொடுக்கறேன். நீங்க ஐவிஎஃப் முறையில குழந்தைய பெத்துக்கோங்க. இது யாருக்கும் தெரியாம ரகசியமா முடிஞ்சிடும். இதுதான் சரியான வழி என்று ஒரு தீர்வை சொன்னான். ஆனா எனக்கு அதுல சம்மதமில்ல. இல்ல கிறிஸ், ஹாஸ்பிட்டல் போனா அது பல பேருக்கு தெரியும். நர்ஸுகள், டாக்டர்கள்னு 4 பேருக்கு தெரிஞ்சா அது கண்டிப்பா வெளியே லீக் ஆயிடும். அதைவிட ஒரு லேப்ல செயற்கையா உருவாக்குறது எனக்கு பிடிக்கல. இயற்கையா நடக்கணும். அதனால நாம 2 பேரும் டைரக்டாவே என்று நான் தயங்கி தயங்கி சொன்னேன். கிறிஸ் அதிர்ந்து போய் எழுந்து நின்னான். அண்ணி, என்ன சொல்றீங்க? இது ரொம்ப தப்பு என்றான். எனக்கு தெரியும் கிறிஸ், இது உனக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம்னு. எனக்கும் உன்னை அந்த மாதிரி பார்க்க பிடிக்கல. ஆனா இது எனக்காகவோ உனக்காகவோ இல்ல. உன் அண்ணன் ரேயானுக்காக நாம செய்யற ஒரு தியாகம். இதுல எந்த காமமும் இருக்காது கிறிஸ். எனக்கு என் புருஷனோட வரசு வேணும். அதுவும் இயற்கையான முறையில வேணும். இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் எனக்காக இதை செய். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் என்று அழுதபடியே கேட்டேன். அவ ரொம்ப நேரம் யோசிச்சான். ஒரு பக்கம் இறந்து போன தன் அண்ணன் மேல இருக்கிற பாசம், இன்னொரு பக்கம் அண்ணியோட கண்ணீர், அவளோட கடைசி ஆசை. கடைசியில அவன் சம்மதிச்சான். சரி, அண்ணனோட கடைசி ஆசைக்காக இதை நான் செய்யறேன். ஆனா இது ஒரே ஒரு தடவை தான் என்று மனசை கல்லாக்கிக் கொண்டு சொன்னான். அதுக்கப்புறம் இருட்டு சூழ்ந்த அந்த அறையில நாங்க 2 பேரும் சேர்ந்தோம். ஆனா அந்த இடத்துல எந்த சந்தோஷமும் இல்ல, காதல் இல்ல, உணர்ச்சிகள் கூட இல்ல. அது ஒரு கடமை, ஒரு தியாகம். இருவருடைய மனசிலும் ரேயான் மட்டுமே இருந்தான். எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்க 2 பேரும் தள்ளி தள்ளி உட்கார்ந்திருந்தோம். அவ முகத்திலையும் சரி, என் முகத்திலையும் சரி, ஒரு குற்ற உணர்ச்சியும் ஆழ்ந்த சோகம்தான் இருந்துச்சு. ஒரு அண்ணியா தன் குழந்தன் கூட உறவு வச்சுக்கிட்டோமேங்கிற கஷ்டம் எனக்கு. ஒரு அண்ணியையா நாம இப்படி பண்ணோங்கிற வலி அவனுக்கு. நாங்க 2 பேரும் உயிரில்லாத பிணங்கள் மாதிரி அந்த சோஃபாவுல உட்கார்ந்துட்டு இருந்தோம். இந்த உலகம் இதை எப்படி வேணும்னாலும் தப்பா பேசலாம். காமத்துக்காக நான் இதை செஞ்சேன்னு கூட சொல்லலாம். ஆனா எந்த ஆசையும் இல்லாம மனசு முழுக்க வலியையும் புருஷன் மேல இருந்த காதனையும் மட்டுமே சுமந்துகிட்டு நான் செஞ்ச இந்த காரியத்தை, இத நான் செஞ்ச ஒரு பெரிய தியாகம்னு தான் சொல்லுவேன். என் ரேயானின் குழந்தை என் வயிற்றில் வளரும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் அந்த இருண்ட அறையில் என் கண்ணீரோடு என் வாழ்க்கைக்கான புதிய அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன்.